வெல்கம் பேக் கைஸ். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரேம் ரிலே பாயிண்ட் டு மல்டி பாயிண்டோட கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோம். நம்ம போன செஷனில் பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தோம். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ டிவைசஸ் எல்லாத்தையும் இப்போ நான் ரீபூட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் மீ சி வெதர் ஐ கேன் ஏபிள் டு கெட் ஆக்சஸ் டு தட். ஓகே, ஸோ உங்களோட பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நீங்கள் மல்டிபிள் வேஸில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பாயிண்ட் டு பாயிண்ட்டை பண்ணமோ, சப் இன்டர்ஃபேஸை வச்சு பண்ணமோ, சப் இன்டர்ஃபேஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணி பண்ணமோ, அதே வே ஆஃப் அப்ரோச்சில் இப்போ பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நம்ம பண்ண போகிறோம். இன் ஆர்டர் டு அவாய்ட் எனி சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் கான்ஃபிகரேஷனில். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நான் ஹப்புக்கு வரேன். ஹப் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு சீரியல் இன்டர்ஃபேஸ் 1/0 அப்பில் இருக்கு. சரி, ஸ்போக் 1க்கு போகிறேன். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஓகே, நம்ம போட் ஆகலாது. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஸ்போக் 2லையும் ஜஸ்ட் இது ஸ்போக் 1 there is some issue. ஓகே, ஸோ ஸ்போக் 1 நம்ம இன்னொரு ரீபூட் அடிச்சிருவோம். ஸோ இப்போ ஹப்லையும் சரி ஸ்போக் 2லையும் சரி, இது ரெண்டுத்துலையுமே எனக்கு ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் அப்போ இருக்கு, மற்றபடி எந்த கான்ஃபிகரேஷனும் இல்லை. ஜஸ்ட் லெட் மீ செக் த ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, EAGRPங்கிற ஒரு ப்ரோட்டோகால் ஒன்று இருக்கு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நோ ரவுட்டர் EAGRP1. ஸோ அப்போ இதுலேயும் இருக்கும் நோ ரவுட்டர் EAGRP1. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு லூபேக் ஐபி இருக்கு. Okay, so let me remove router EAGRP1. Sorry, it's no router EAGRP1. So இப்போ எல்லா விஷயத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஸ்போக் 1ல மட்டும் ஒரே லூபேக் ஐபி மட்டும் இருக்கு, மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட என்கேப்சுலேஷன் நம்ம எனேபிள் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸ்ல போய் இன்டர்ஃபேஸ் 1/0 தான் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி. ஓகேவா? எல்லாத்துலேயுமே 1/0 தான் கனெக்ட் ஆயிருக்கு. உங்கள் ஹப் 1ல பார்த்தாலும் 1/0 தான். உங்களோட ஸ்போக் 1 எல்லாமே உங்களுக்கு 1/0 இன்டர்ஃபேஸ். அதோட கன்சர்ன் DLC நம்பர். என்கேப்சுலேஷன் இஸ் ஃப்ரேம் ரிலே. ஓகே, ஸோ ஸ்போக் 1க்கு போகிறோம். இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/0 என்கேப்சுலேஷன் இஸ் ஃப்ரேம் ரிலே. இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/0 encapsulation is frame relay. ஓகேவா? நம்ம encapsulation frame relay பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த ரீசனால இப்போ இதோட சப் இன்டர்ஃபேஸோட கிரியேட் பண்றோம் நம்மளோட ப்ராசஸ் படி. ஸோ இன்டர்ஃபேஸ் சீரியல் நீ மெயின் இன்டர்ஃபேஸ்லையும் கான்ஃபிகர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் டு ஹேவ் அ சப் இன்டர்ஃபேஸ் பிகாஸ் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் சப் இன்டர்ஃபேஸ் வச்சு தான் நம்ம பண்ணதுனால நம்ம இதுக்கும் அந்த மெத்தட் இட்ஸ் வெல் வெர்ஸ்ட். 1.0. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து 1 2 3 மல்டி பாயிண்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, ஒரு சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் 1 2 3ன்னு சொல்லி. இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/0 மெயின் இன்டர்ஃபேஸ் டாட் 201 இதோட DLC நம்பர் வச்சு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். in order to avoid confusions. மல்டி பாயிண்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ் சீரியல் இங்கே கொடுத்துட்டு 301 மல்டி பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு சப் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் இப்போ கிரியேட் பண்ணுங்க. இப்போ சப் இன்டர்ஃபேஸில் போய் ஐபி அசைன் பண்ணுறேன் 192.168.123.1. அதுக்கான சப்நெட் மாஸ்க் நோ ஷட். ஓகே, ஸோ இங்கே ஐபி அட்ரஸ் 192.168.123.255.255.0 no shut. IP address 192.168.123.3.255.255.0 no shut. ஓகேவா? இப்போ ஃப்ரேம் ரிலே கான்ஃபிகர் பண்ணணும். ஃப்ரேம் ரிலே மேப் ஐபி. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரேம் ரிலே ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் 192.168.123.2 இதோட ஸ்போக் 1. ஓகேவா? ஹப்லேருந்து ஸ்போக்குக்கான கம்யூனிகேஷன் 102ங்கிற DLC மூலமாக போகும். இந்த 102ங்கிற DLCங்கிறது உங்களோட ஹப்போட DLCயை. ஓகே, ஓகே, இப்போ நான் ப்ராட்காஸ்ட்
one second. I don't even need this info for now. So let me show you a sample trick over here. Show frame relay PVC. One second. Okay. Oh, okay. We haven't run the routing protocols. So இப்போதைக்கு நம்ம வந்து just frame relay ஓட just IP மட்டும் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னங்கறத இப்ப பாருங்க. show frame relay PVC include status செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்னு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரவுட்டிங் புரோட்டோகால் நம்ம ரன் பண்ண போறோம். சோ ரவுட்டிங் புரோட்டோகால் இது அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம் EAGRP க்கு. சோ ஸ்போக் 1 க்கும் இதேதான், ஸ்போக் 2 க்கும் இதேதான். ஓகேவா? சோ இது எல்லாத்துக்குமே நம்ம ரவுட்டிங் புரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. What about this show IP interface brief? இதுல ஒரு loopback IP இருந்துச்சு. loopback IP அட்வர்டைஸ் ஆகணுமே. Oh, okay. So we need to configure a frame relay map for this. ஓகே சோ நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு அட்வர்டைஸ் ஆகல. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஃப்ரேம் ரிலே மேப்பை நம்மளோட ஹப் அண்ட் ஸ்போக் சோ இதுல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இப்போ நம்ம சொல்ல போறோம். ஓகே இன்டர்ஃபேஸ் serial 1/0.123 மல்டி பாயிண்ட் நம்ம அந்த இன்டர்ஃபேஸ்ல போயிடுறோம். அந்த இன்டர்ஃபேஸ்ல போய் ஃப்ரேம் ரிலே மேப் IP ஓகேவா 192.168.123.2 and a local DLCA number and this is broadcast. Okay so இதே விஷயத்தை இப்போ இது 103ங்கற ஒரு DLCA நம்பர் மூலமா போ to the destination of 103 ஓகேவா. So இப்போ ஸ்போக்குக்கு போய் சேம் திங் பண்ண போறோம். So interface serial 1/0.201 ஓகே so இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ல போய் frame relay map IP 192.168.123.1 with a local DLCA ஓகே கொடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தாச்சு. interface serial 1/0.301 அந்த இன்டர்ஃபேஸ்ல போய் frame relay map IP 192.168.123.1 local DLCA கொடுத்துட்டு broadcast ஏன்னா broadcast கொடுத்தாதான் நம்மளோட EAGRP ஓட EAGRP மூலமா routes learn ஆக ஆரம்பிக்கும். show IP route EAGRP so there is some issue here. Show IP interface brief. Okay இப்போ பாப்போம். யா சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 1.1.1.1ங்கற IP ஹப்ல லேர்ன் ஆயிடுச்சு. ஸ்போக்ல செக் பண்ணி பார்த்தலாம். show IP route ஸ்போக்ல லேர்ன் ஆகல. so let me check here interface serial 1/0 ஓகே சோ இப்போ நான் திருப்பி செக் பண்ணி பார்க்கறேன் எனக்கு ரவுட்ஸ் இங்க லேர்ன் ஆகுதானே. எனக்கு ரவுட்ஸ் இங்க லேர்ன் ஆகல. ஓகேவா ஹப்ல திருப்பி நான் செக் பண்றேன்.
ஹப்ல எனக்கு வந்து ரவுட்டிங் லேர்ன் ஆகுது. ஓகே, ஸோ EAGRPங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் ஹாரிசான் மூலமா நமக்கு அந்த ரவுட்ஸ் வந்து ஹப் மூலமா ஸ்போக்கு போக மாட்டேங்குது. ஸோ இந்த டோபாலஜி பார்த்தீங்கன்னா சேம் இன்டர்ஃபேஸ், ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து 1.0, அதில் தான் ஒரே ஒரு சப் இன்டர்ஃபேஸ் தான் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த ஒரு சப் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்பிளிட் ஹாரிசானை இப்போ நான் டிசேபிள் பண்ண போறேன். இன்டர்ஃபேஸ் serial 1/0.123 no IP split horizon EAGRP 123. ஸோ இதை கொடுத்துட்டு let me check now. Why it's not learning? Show IP protocols. First EAGRPங்கிற ப்ரோட்டோகால் எல்லாத்தையும் அட்வர்டைஸ் பண்ணுதா அப்படிங்கிறது மாதிரி நான் பார்க்குறேன். ping 123.1 show running configuration interface serial 1/0 0.301. Okay, frame relay map IP, so IP address looks good. Show frame relay map. So static adan kuduthirukkan, broadcast status is active. Show IP interface serial 1/0.123. Oh, split horizon is enabled here. Interface serial 1/0 no IP split horizon. EAGRP மட்டும் disable பண்ணோம். So இதுல enable இருந்திருக்கு. Let me check now. Oh, it's not working. Show IP interface serial 1/0.123. Split horizon is disabled. Okay. Show running configuration interface serial 1/0.123. No IP split horizon EAGRP 123. Okay, once again. Show IP protocols. Oops, என்னடா வல்லன்னு பார்த்தா இதுதான் பிரச்சனையா? Interface serial 1/0.123 no IP split horizon EAGRP 1. ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சு பாருங்க. ஸோ என்ன தப்பு பண்ணீங்கன்னா, நான் EAGRP நான் யூஸ் பண்ணுற AS நம்பர் இஸ் 1, பட் நான் அதை கான்ஃபிகர் பண்ணது 1 to 3 கான்ஃபிகர் பண்ணிட்டேன் மாற்றி. ஸோ அதனால அது ஒர்க் ஆகல. ஸோ இப்போ பாருங்க, இப்போ எனக்கு வந்து இங்கே லேர்ன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 1.1.1.1 இப்போ நான் பிங் பண்ணுறேன். ரவுட்டிங் டேபிளில் வந்தாலும் என்னால் பிங் பண்ண முடியலை. ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை இட் ஒன்ஸ் அகெயின். ஸ்போக் 2லேருந்து ஸ்போக் 1ஓட லூப் பேக் எப்படி இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். Okay, so there is some issue over here. So அதை நம்ம என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கான ரீசன் என்னன்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்போக் 2 to ஸ்போக் 1க்கு போகுது.
ஓகே, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மேப்பிங் இல்லை, அதுதான் இதோட காரணம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/0.301 அந்த இன்டர்ஃபேஸ்க்கு போய் ஃப்ரேம் ரிலே மேப் ஐபி 123.2 with a local DLC of 301. ஓகேவா? ஸோ இந்த இதை இங்கே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்போக் 1க்கு போகிறேன். இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/0.201 ஃப்ரேம் ரிலே மேப் ஐபி 192.168.123.3. Local DLCI is 201 and broadcast. Okay, show IP route EGRP. இப்போ ping பண்றேன் 1.1.1.1. Now I can able to reach spoke 2ல இருந்து spoke 1க்கு என்னோட கம்யூனிகேஷன் இப்போ வருது. ஓகேவா? So this is what a point to multi-point ஓட configuration. So let me give you a configuration part மட்டும் நான் தனியாக காமிக்கிறேன். Please have a look. ஓகேவா? ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் போடுறேன். இதில் எந்தெந்த விஷயங்கள் நம்ம செக் பண்ணணும்னா உங்களோட சீரியல் இன்டர்ஃபேஸ் 1/0ல நீங்கள் என்கேப்சுலேஷன் ஃப்ரேம் ரிலே நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்களோட சப் இன்டர்ஃபேஸில் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கணும். ஓகேவா? இது வந்து ஸ்டாட்டிக் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன். இதே டைனமிக் ஆடிங்க இருந்துச்சுன்னா அது இன்வெர்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். நான் ஷோ ஃப்ரேம் ரிலே மேப் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு ஸ்டாட்டிக்னு காமிக்கும். அப்படி இல்லைன்னா டைனமிக்னு காமிச்சா உங்கள் இன்வெர்ஸ் ஆப் மூலமாக அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்னு மீனிங். ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்ப்ளிட் ஹாரிசானை மாற்றி இதில் எனேபிள் பண்ணதுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ நான் கரெக்டான ஒரு EGRP AS நம்பர் கொடுத்துட்றேன். இட் ஒர்க்ஸ் குட். ஸோ இவ்வளோ தான் இதோட கான்ஃபிகரேஷன். ஸ்போக் 1ல பார்த்தீங்கன்னா ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன், ஒரு லூபேக் ஐபி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் என்கேப்சுலேஷன் ஃப்ரேம் ரிலே எனேபிள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் இதோட கான்ஃபிகரேஷன். ஜஸ்ட் ஐபி அதுக்கப்புறம் இந்த 2 கமெண்ட். ஓகே, ஸ்போக் 2லையும் which is similar to spoke 1 பட் ஆனால் லூபேக் ஐபிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரேம் ரிலேயோட பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன். தட்ஸ் இட். தேங்க்யூ. We'll meet in the next session.